நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. அவங்க கேரக்டர் செம்மையா இருந்துச்சு. அவங்க நல்லா நடிச்சாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படம் பார்க்குறேன் நான். நல்லா இருக்கு இந்த படம். இந்த படம் வந்து கேஸ்ட் பார்க்கக்கூடாதுன்னு பார்க்காங்க, அவ்வளோதான். எப்போவுமே எல்லாருமே சொல்கிற மாதிரி யாருமே இந்த கேஸ்ட் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதான் சொல்ல வரேன். படம் நல்லா இருந்தது. படத்தில் கடைசியில் வந்து சாங் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த சாமி சாங்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. கான்செப்ட் வந்து ரெண்டு மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதம் வந்து இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறது. ரெண்டு ஊர் பிரிஞ்சு இருக்குது ஒரு மதத்தினால, அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத சொல்ல வராங்க. நல்லா பண்ணிடுவோம், நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட தாராளமாக உட்காந்து, வேறு வல்கர் இருக்கிறதுல எதுவுமே கிடையாது. எல்லோரும் உட்காந்து இப்போ எல்லா மதக்காரங்களும் பார்க்க வேண்டிய படம் தான். முக்கியமாக அரசியல்வாதிங்க பார்க்கணும் அந்த படத்தை. பார்த்தா தான் தெரியும் நம்ம எத்தனை பேர் பிரித்து வச்சுருக்குன்னு தெரியுது. படம் வந்து அருமையான படம். எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். யாரும் தேட்டரில் வந்து பார்க்காம இருக்காதீங்க. அவன் ஒரு மாதிரி சொல்லுவான், படம் இப்படி அப்படி இப்படி அப்படின்னு. நீங்களாம் தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு மதத்தை வச்சு என்ன நடக்குது ஏது நடக்குது இந்த படத்தில் தெரியலாம். ஒரு ஊரில் நடக்கிற விஷயந்தான் படமாக்கி வச்சுருக்காங்க. அது ஒரு டேரக்டருக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ணணும். அதுதாங்க நம்ம நாட்டில் நடக்கிறதாங்க. உங்கள் வீட்டில் நடக்கிறது எல்லாமே இருக்கும். கிறிஸ்துவா இருந்து இந்துவாக மாறும். ஏன் மாறிங்க? அதுக்கு ஒரு தேவை. உங்களுக்கு என்ன தேவை? காசு எல்லாம் இது மாதிரி படம் வேலை இது மாதிரி தேவை. அந்த தேவைன்னா ஒருத்தர் மதம் மாறுறான். அதனால தான் இது சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் பார்த்து புரிஞ்சுங்க, எல்லாம் பண்ணுங்கள். இப்போ வந்து இதுன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம முன்னோரெல்லாம் சாமின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை தானே? இந்து வந்து கிருஷ்ணன் தாங்க மாறுவாங்க. கிருஷ்ணன் இந்து மாற மாட்டாங்க. ஏன்னா எதில் மாறுறாங்க? எல்லாருமே இந்து தானே, எல்லாமே ஒன்று தானே, எல்லாமே ஒன்று தானே. யாரும் கிறிஸ்டின் எல்லாமே ஒன்று தானே. இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் சாமி அணிக்கிறாங்க. அது உண்மை தானே? முன்னோர்கள் சாமி என்ன? இப்போ நம்ம அப்பா இருக்கிறாரு, இப்போ இல்லைன்னா அவர் நம்மளுக்கு சாமி தான். நம்ம முன்னோர்கள் சாமியாக கும்பிட்றோம், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த படத்தில் அதான் மெயினாக சொல்லியிருக்காங்க. அதை பாருங்கள், தேட்டர் படம் சூப்பராக இருக்குது. பார்த்து விமல் நல்லா பண்ணியிருக்காங்க. பழைய விமலை பார்த்த மாதிரி இருக்குது. பழைய விமல் கலவாணி படம் அந்த படம் நிறைய படம் பார்த்துருக்குல்ல, அந்த மாதிரி விமல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் விமல் ரோல் தான் சூப்பராக வந்துருக்கும். இல்லாதது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் நல்லா விமலுக்கு நல்லா பெஸ்ட் படம். அது இல்லாமல் நிறைய ஆக்டிங் நல்லா பண்ணிடுறேன், சூப்பராக இருக்குது. பரமசிவம் பாத்திமாவும் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி. நல்லா அருமையான படம். டைரக்டர் இசக்கி கார்வன் அவர்கள் வந்து இயக்கியிருக்காரு. விமல் ஓரளவு நல்லா ஹீரோவாக பண்ணியிருக்காரு. சாயா தேவி பண்ணியிருக்காங்க. மற்றும் செகண்ட் ஹீரோவாக நம்ம அண்ணன் கூல் சுரேஷ் வந்து நம்ம வந்து காமெடியாக பார்த்துருப்போம். என்னடா இவர் பேட்டி கொடுக்குறாரு அப்படி இப்படின்னு எல்லாம் திட்டுறாங்க. இந்த படம் பார்த்துட்டு வந்தோமே மனுஷன் இந்தமாரி வெறித்தனமாக வில்ல அந்த அளவுக்கு நடிச்சிருக்காப்புல படத்தில். அந்தமாரி நல்ல ஒரு திரைப்படம், மதம் சார்ந்த ஒரு திரைப்படம். எம்மதமும் சம்மதம்னு சொல்லிட்டு இந்த கிளைமேக்ஸில் சொல்கிறாங்க. கன்வெர்ட் ஆக வேணாம் யாரும், அவங்கவுங்க மதத்தில் அவங்கவுங்க குலதெய்வம் வழிபாடு பண்ணாலே போதும், யாரும் இதுலேருந்து இதில் மாற வேணாம், மதவெறி பிடிச்சவங்க வந்து மத மாற்றத்தை ஏற்படுத்தி கலவரத்தை ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உண்மை சம்பவத்தை திரைக்கதையாக கொண்டு வந்து பார்த்துருக்காங்க. ஆடியன்ஸ் அனைவரும் வந்து இந்த படத்தை பார்க்கலாம். நெகட்டிவாக இந்த படத்தில் எதுவுமே இல்லை, உண்மை சம்பவத்தை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. நல்லா இது கருத்துள்ள படம் தான். கேமராமேன் நல்லா நடிச்சிருக்காப்புல சுகுமாரும், அவரும் ஒளிப்பதிவு பண்ணி நல்லா நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் வர படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிறாரு கூல் சுரேஷ் அவர்கள். நல்லா என்ஜாயாக தான் இருந்தது படம். நல்லா இருந்துச்சு. இல்லை படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு ஹாரர் ஃபிலிமு. ஆக்சுவலி வந்து என்னென்னா அந்த படத்தில் நான் பாடியிருக்கேன் கிளைமேக்ஸ் சாங்கு. தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன் மியூசிக் டைரக்டர் தீபன் சக்கரவர்த்தி அண்ணாவுக்கு என்னோட தேங்க்ஸ். அதே மாதிரி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் ராஜுனாவுக்கு நன்றி. படம் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லோரும் பார்க்கலாம். தேங்க்யூ. டேரக்டர் சாருக்கும் அந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சு. நன்றி. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சின்னா காமெடி பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் ஹீரோனி அதே அவங்களெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு கூட்டு போய் பழி வாங்குறாங்க பாரு. ஏன்னு வச்சுக்க, ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு விடல இல்லை, அதனால் அவங்க சாவடிக்க முடிவு பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் படத்துலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்னன்னா ஜாதி மதம் வேற வேற இருந்துச்சு, லாஸ்ட்ல எல்லாம் ஒன்று சேர்றாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கிறாரு, நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் மிக சிறப்பாக இருக்குது. நம்ம மத நிலையிலுக்கிறத பற்றி படம் கண்டிப்பாக பேசுறது. படம் சிறப்பாக இருக்குது. அப்படிலாம் இல்லை, கட்டாயப்படுத்தி மாற்றக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நல்லா விருப்பாக இருக்குது, நல்லா போயிட்டு லாக் எல்லாமே ஒத்துமையாக இருக்குன்னு தான் படம் பேசுறது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல கருத்து நான் உண்மையாலுமே நல்ல சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் அது. உண்மையாலுமே எந்த மதமாக இருந்தாலும் அதில் ஒரு மனிதாபிமானம் இருக்கணும். சூப்பர் நான் கதை கான்செப்ட் நல்லா இருக்கணும். உண்மையிலே படம் நல்லா இருக்கு. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதவெறி, ஒரு ஆணவ கொலையை பற்றி பேஸ் பண்ண ஒரு படமாக இருந்தது. ஆக்சுவலி கான்செப்ட் எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த கான்செப்ட் கண்டிப்பாக எங்கேயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். முன்னாடி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
காசு கொடுத்து மதம் மாறுறது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஒருத்தவங்கள வந்து காசுக்காக மதம் மாறதா இருக்கட்டும், வேலை உனக்கு இந்த வேலை வாங்கி தரேன் நீ மதம் மாறிக்கோ அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை இப்போ உங்கள் பசங்களை நான் ஸ்கூல் நல்லா படிக்க வச்சு உங்கள் வாழ்க்கையை உயர்த்துறோம், ஸோ நீங்கள் மதம் மாறிக்கோங்க அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் வந்து முன்னாடி நிறையா இருந்தது. அது ஒரு ஸ்கேமாகவே கொண்டு வந்தாங்க. அது ஒரு டொனேஷன் மாதிரி அமௌண்ட்லாம் அதுலேருந்து நான் அனுபவிக்கிறதுக்காகவே நிறைய ஸ்கேம் மதம் மாற்றினாங்க. ஸோ அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்தது. படம் என்னடா இது இப்படி எடுக்கிறாங்க, ஏன் புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மதத்தை அதிகமாகவும் இன்னொரு மதத்தை ரொம்ப கம்மியாகவும் காட்டுற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். அவங்களோட சில விஷயங்களெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக கொண்டுட்டு போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் கிளைமேக்ஸில் நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்க. அப்படிலாம் இல்லைங்க, எல்லா மதமும் ஒன்று தான். நம்ம கும்பிட்ற கடவுளே பார்த்தீங்கன்னா வேறு மதத்தில் வாழ்ந்தவங்கள தான் நம்ம இன்றைக்கியும் கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது நம்மளுக்கே தெரியலை. ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டதுனால நம்ம கடவுளாக மாற்றி அவங்களுக்கு வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற மாதிரி எம்மதமும் சம்மதங்கிற மாதிரி தான். அதனால வரக்கூடிய, அதாவது மதம் மாறி அந்த மதத்துக்குள்ளே மூழ்கி வேற வழியே இல்லாமல் அது ஒரு வெறியாக எப்படி மாறுது, அதனால வரக்கூடிய விளைவுகள் என்னங்கிறது தான் படம். அவரோட கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரைம் ஸ்டோரி மாதிரி போகும். ஒரு ஆணவ கொலையாகவும் ஒரு சைக்கோத்தனமான ஒரு கொலைகளாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் ஆஃப் டோட்டலாக வந்து இது ஒரு ஹாரர் மூவிங்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. விமல் சாரோட தமிழ் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த தமிழ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழ் கேட்ட ஒரு ஃபீல் கிடைச்ச மாதிரி இருந்தது. அந்த ஒரு விஷயமா கூட எம்எஸ் பாஸ்கரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. உண்மையிலே அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு ஃபாதராக கேரக்டராக இருந்தாலுமே அவரே ஒரு காலத்தில் தான் மாறி இருக்காரு. அவரோட ஒரிஜினல் தமிழ், அந்த ஒரிஜினல் ஊர், அந்த ஒரு சில விஷயங்களை வந்து கண்டினியூ பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சம் காமெடி இருக்குது, அவங்க நடிச்சிருக்காங்க நிறைய பேர், நல்லா தான் இருந்துச்சு. இது நல்ல படமாக, ஒரு கேரியர் நல்ல படமாக அமையும். பேக்ரவுண்ட் சாங்கில் 2 சாங் அருமையான சாங். நல்ல ஒரு இதை நம்ம வந்து விஷுவலாக பார்க்காம வெறும் ஆடியோவை பார்த்தா கூட ரொம்ப அருமையாக இருக்கும். மதம் மாற்றம் தேவையே இல்லை. புரிஞ்சு இந்த படம் பார்த்து புரிஞ்சு எதுக்கு மதம் மாற்றம் பண்ணுறாங்க, எதுக்கு இது பண்ணுறாங்க, ஏன் நம்ம இதுவாக இருந்தால் பண்ண மாட்டாங்களா, அது ஏன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணணும்ல. இப்போ கூல் சுரேஷ் ஒரு இதில் சொல்லியிருப்பார், 2 மத பிரச்சனை சண்டைன்னு. 2 மத பிரச்சனை சண்டை சொல்லாதீங்க, 2 மனுஷனுக்குள்ள சண்டை சொல்லியிருப்பார். அது உண்மை தானே, அது கரெக்ட் தானே. 2 இந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் சண்டை போடுறதுனால நம்ம அந்த மத பிரச்சனை உருவாகுது. இப்போது ஒரு ஊரில் கூட கீழே மேலாம் பேசுவோம், அந்த பக்கம் 2 பேர் இருப்பான், இந்த பக்கம் 2 பேர் இருப்பான், அவங்களாம் அந்த ஊருக்கே சண்டை வருது. இதுதான் கீழே மேலே பிரியுது. எல்லாம் பசங்களுக்குள்ளே ஒன்றா இருக்காங்க. அது இப்போ வர ஜென்ரேஷனில் கரெக்டாக இருக்காங்க. அதை பார்த்து இது பண்ணுங்க. படம் பார்த்தாலாம் தெரியும், பார்த்துங்க. படம் சூப்பராக இருக்குங்க, கொடுத்த காசுக்கு ஒர்த்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி சொல்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே இவங்க எப்படி இறந்தாங்க, இதுதான் கதை. இவங்க யார் பண்ணாங்க, அதுதான் அந்த செகண்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாகவே மதத்தை பற்றி வருது படம். விமல் நல்லா பண்ணியிருக்காரு, பரவாயில்ல. இந்த கேரக்டரில் அவர் எந்த ஹீரோவும் ஒத்துக்க மாட்டாங்க கொள்வது. இல்லை கூல் சுரேஷ் அவர்களும் எல்லாமே சாவடிச்சு இதுதான் பண்ணியிருக்காங்க. நல்லா வாய்ப்பு கொடுத்துருக்காரு டைரக்டர் அவர்கள், வாழ்த்துக்கள். கூல் சுரேஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த திரைப்படத்தில் நடித்த அனைத்து ஆர்டிஸ்ட்டுக்கும், ப்ரொடியூசர், டைரக்டர், கேமராமேன், அனைத்து டிஓபிக்கும் நன்றி.